إن الحمد لله نحمدك يا من أولحت لنا سبل الهداية وزهتا وسائرنا غشاوة الغوايا ونصلي ونسلم على من أرسلته شاهدا ومبشرا ونذيرا ودائيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يحب التوابين ويحب المتطهرين. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وآله وصحبه وسلم الطهور شطر الإيمان. صدق رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تؤثر ربي تمم بالخير وما توفيقي إلا بالله ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோனாம் அல்லாஹுக்கு உர்த்தானது. அல்ஹம்துலில்லாஹ். அஞ்ஞான மக்களிடையே விஞ்ஞான தீபம் ஏற்றிய எம் உயிரினும் மேலான எந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அன்னவர்களின் ஆசியை வேண்டியவனாய் அவர்களுடைய அடித்தோன்றலை அணுகும் பிசுகாது தேடி தேடி பின்பற்றிய உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள் அனைவர்களின் ஆசியை வேண்டியவனாகவும் அவர்கள் அனைவர்கள் மீதிலும் ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் வந்தனம் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. சய்யிதுல் அய்யாம் என்று சொல்லப்படக்கூடிய நாட்களிலெல்லாம் தலையாய நாளாகிய ஜும்மாவுடைய நாளிலே நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற நியத்தோடு அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, இறைவனும் அவனுடைய தூதர் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதுவெல்லாம் ஏவல் ஹலால் என்று ஏவினார்களோ அவைகளை ஒட்டுமொத்தமாக எடுத்து நடப்பதற்கும், எதுவெல்லாம் விலக்கல் ஹராம் என்று தடுத்தார்களோ அவைகளை முற்றுமுழுதாக விலகியும் தடுத்து நடப்பதற்கும் தக்வாவை கொண்டு முதற்கண் எனக்கும் எனது குடும்பத்தார்களுக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். இறைவன் ஹக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே கூறும்போது இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். நிச்சயமாக இறைவன் ஹக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடத்தில் பாவ மீட்சி பெற்றவர்களும் அதே போன்று பரிசுத்தமானவர்களும் மிகவும் விருப்பத்திற்குரியவர்கள் என்று இறைவன் ஹக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையிலே கூறுகின்றான். நாம் எமது மார்க்கத்தை எடுத்து பார்ப்போமே ஆனால் இறைவன் ஹக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா எமக்கு சுத்தத்தை பற்றி பல வழிகளில் கட்டாயப்படுத்தி இருக்கிறான். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய அமல்கள் எந்த விதமான அமலை எடுத்துக்கொண்டாலும் முதலாக அந்த அமலுக்கு சுத்தம் கட்டாயமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சுத்தம் இல்லாமல்
எங்களுடைய எந்த அமலும் பிரயோஜனமற்றதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று நாங்கள் சுத்தத்தை எடுத்து பார்ப்போமேயானால் உடல் சுத்தம், உடை, இடம் என்ற மூன்றோடு மட்டுப்படுத்தக்கூடியவர்களாக எங்களுடைய சுத்தத்தை நாங்கள் ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறைவனுக்கு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த சுத்தத்தோடு முக்கியமான ஒரு விடயம் சுற்றுப்புற சூழல்களின் சுத்தங்களை பேணுவதும் மிகவும் கட்டாயமான விடயமாக, இன்றியமையாத விடயமாக எங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் மார்க்கம் எல்லா வகையிலும் எல்லா இடங்களிலும் சுத்தத்தை பற்றி வலியுறுத்தும் போது எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானின் பாதியாகும். அந்த சுத்தம் இல்லாமல் எங்களுடைய எந்த அமல்களும் பிரயோஜனமற்றதாக ஆகிவிடும் என்ற விதத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸஹீஹுல் முஸ்லிமிலே பதியப்பட்ட இந்த ஹதீஸ் ஆகியிருக்கின்றது. அதே போன்று இறைவன் ஹக்கு ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே சூரா பக்ராவிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவ்வும் முபீன். நாங்கள் இஸ்லாம் என்பது வெறுமனே அமற்கள் மாத்திரம் கிடையாது. இஸ்லாம் என்பது வெறுமனே அமற்கள் மாத்திரம் கிடையாது. உலகில் உள்ள சர்வ மக்களும் வாழுவதற்கான ஒரு நன்னெறியாக, ஒரு வாழ்க்கை திட்டமாக எமது இஸ்லாம் மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் ஒரு மனிதன் உமிழ்வதிலிருந்து சிறுநீர் கழித்து அதை சுத்தம் செய்வதிலிருந்து அவன் வஃபாத்தாகும் வரைக்கும், வஃபாத்தாகி மண்ணறைக்குள் வைக்கப்படும் வரைக்கும் அவனுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் எமது இஸ்லாம் மார்க்கம் பரிபூரணமாக எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றது. அதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையில் கூறி காட்டுகின்றார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் என்பவர் யாரென்றால் ஏனைய முஸ்லிம்கள் அவருடைய நாவினாலோ அல்லது அவர்களுடைய கையினாலோ, அதாவது அவர்களுடைய செயற்பாட்டினாலோ எந்தவித நோவினையும் அவருக்கு தீங்குகளும் இடையூறுகளும் நடைபெறாது. அப்படிப்பட்டவர்தான் உண்மையான முஸ்லிம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். ஆகவேதான் இஸ்லாம் மார்க்கத்தில் நாங்கள் வெறுமனே அமற்களால் மாத்திரம் எங்களுடைய செயற்பாடுகள், எங்களுடைய மார்க்கம் பரிபூர்ணமாகவில்லை. முக்கியமான ஒரு விடயம், முஸ்லிம்களுக்கு எங்களினால் எந்தவித நோவினை தீங்குகளும் இடையூறுகளும் நடைபெற கூடாது. அப்படிப்பட்டவர்தான் உண்மையான முஸ்லிமாக இருக்கிறார் என்பதை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவித்து காட்டுகிறார்கள். ஆகவேதான் ஒரு முஸ்லிம்
சுத்தத்தை எந்த அளவிற்கு கடைபிடிக்க வேண்டும் என்றால் ஏராளமான விடயங்களில் நாங்கள் எங்களுடைய உடல், உடை, இடம், இந்த இடங்களில் மாத்திரம்தான் நாங்கள் எங்களுடைய சுத்தத்தை கவனிக்கின்றோம். ஏனைய எங்களுடைய சுற்றுப்புற சூழல்கள் எவ்வாறு இருந்தாலும் அதை பற்றிய எந்தவித சிந்தனையும் இல்லாமல் எங்களுடைய நிலைப்பாடுகள் ஆகியிருக்கின்றது என்பதை நாங்கள் நினைத்தால் மிகவும் கவலைக்கிடமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், பள்ளிவாயலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு கருப்பு ஆண் அல்லது கருப்பு பெண்மணி, அவர்களை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவுகிறார்கள், கேட்கிறார்கள். அவர்கள் எங்கே என்று கேட்கும் போது சஹாபா பெருமக்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் நாயகமே யா ரசூலல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இதை எனக்கு முன்பாகவே அறிவித்திருக்க கூடாதா? அவர்களுடைய ஜனாசா, அவர்களுடைய கபர்ஸ்தானத்தை எனக்கு காட்டுங்கள் என்று கூறுகிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வாறே அவர்களுக்கு அந்த கபர்ஸ்தானம் காட்டப்படுகிறது. அந்த இடத்திலே அந்த பெண்மணிக்காக வேண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுவிக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். ஒரு பள்ளிவாயலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணிக்காக வேண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய கண்ணியத்தை அவர்களுக்கு தொழுகை நடாத்துவதன் மூலமாகவும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாகவும் எங்களுக்கு இந்த விடயத்தை தெளிவாக விளக்கி காட்டுகிறார்கள். எங்களுடைய சுற்றுப்புற சூழல்களில் மிகவும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், ஏராளமான குப்பை கூலங்களும் அவைகளில் நின்று வீசக்கூடிய துர்நாற்றங்களால் அதை கடந்து செல்லக்கூடிய மனிதர்கள் அந்த துர்வாடைகளை சகித்துக் கொள்ள முடியாமல் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், இவைகள் அனைத்திற்கும் காரணமாக இந்த விடயத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நிச்சயமாக அதற்கு இறைவனுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலாவிடத்திலே பொறுப்பு கூறக்கூடியவர்களாக நிச்சயமாக இருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சுத்த பணியாளர் என்றாலும் அவர்களுக்கும் ஒரு இடம் இருக்கின்றது, அவர்களுக்கும் ஒரு கண்ணியம் இருக்கின்றது என்ற வகையில் அவர்களுடைய அதே நேரத்தில் அவர்களுடைய ஜனாசாவிற்கு சமூகம் அளிக்க முடியாவிட்டாலும் அவர்களுடைய கபர் அளவிற்கு சென்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கடமையை அவர்களுக்காக வேண்டி நிறைவேற்றிவிட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமிலே பதியப்பட்ட ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்பட்டது. அல் ஈமானு பில்உன் வ சப்ஊன أو بضع وستون شعبة فأفضلها قول لا إله إلا الله وأدناها إماتة الأذى عن الطريق. ஈமானுடைய கிளைகள் 70 என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அதிலே மிகவும் உயர்வானது
மிகவும் உயர்வானது, அதிலே மிகவும் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஜிக்ர் என்ற கலிமா. அதிலே இறுதியானது அந்த ஈமானுடைய இறுதி கிளை. ஒரு பாதையிலே நோவினை தரக்கூடிய ஏதாவது ஒன்று இருந்தால் அதை அகற்றி விடுவது. இதுவும் ஈமானில் மிகவும் குறைந்த ஒரு கிளையாக எங்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். எமது சமுதாயத்திலே மிகவும் பராமரிக்கப்பட வேண்டிய மிகவும் அருவருக்கத்தக்க ஒரு விடயமாக எங்களுடைய பாதைகளிலே நடக்கக்கூடிய செல்லக்கூடிய பாதைகளிலே குப்பை கூலங்களை கொட்டுவதும், அவைகளை ரோட்டிலே செல்லக்கூடிய பிராணிகள் கால்நடைகள் வீதி முழுவதுமாக அவர்கள் அதை ஒரு பாதையினுடைய ஓரத்தில் வைத்தாலும் அதை வீதி முழுவதுமாக அந்த பிராணிகள் இழுத்து சின்ன பின்னமாக்கி விடுகின்றன. இவைகளுக்கு காரணம் யார்? இந்த குப்பைகளை அதனுடைய உரிய இடத்தில் உரிய முறையில் கொட்டாமல் செல்வதால், வேறு இடங்களில் தெருவோரங்களில் அவைகளை வீசுவதால் தான் இவ்வாறான சஞ்சலமான நிலைகள், இடம்பட அற்ற நிலைகள் ஏற்படுகின்றன. ஆகவேதான் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் மக்களுடைய பதுவா. இதிலே மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், நாம் எமது வீடுகளை பரிசுத்தமாக வைப்பதற்காக வேண்டி எமது வீடுகளிலே உள்ள குப்பைகளை வேறு ஒரு சூழலிலே கொண்டு போய் கொட்டுகிறோம். இதன் மூலமாக அந்த சூழலிலே உள்ள மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், ஏற்படக்கூடிய துர்வாடைகள், இது ஒரு அநியாயமான செயல் அல்லவா? இது ஒரு அருவருக்கத்தக்க செயல் அல்லவா? இதன் மூலமாக அந்த மனிதன் நோவினை அடைந்து, இந்த அநியாய செயலின் மூலமாக அந்த மனிதன் நோவினை அடைந்து இறைவன் விடத்தில் இருகரம் ஏந்தி விட்டானேயானால் அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பாவம் துஆ இறைவனிடத்தில் எந்தவித தங்கு தடையும் இன்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும் சகோதரர்களே. ஆகவே இப்படிப்பட்ட செயல் தகுமானதா ஆகுமானதா என்பதை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வேண்டியதில்லை. மனிதனாக படைக்கப்பட்டவர்கள், படைப்புகளிலே சிறந்த படைப்பான மனித வர்க்கம், சிந்தனை திறன் என்ற ஒரு அழகிய பொக்கிஷத்தை இறைவன் ஹக்கு ஜல்லஷானஹு வ தஆலா உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த சிந்தனை திறனை வைத்துக் கொண்டும் அதை சரியான முறையில் செயற்படுத்தாது இழிவான நிலைகளில் நாங்கள் ஆகுவதன் மூலமாக அந்த அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய பதுவாவிற்கு உள்ளானவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இதன் மூலமாக சூழல் மாசுபடுதல், கிருமிகள் பரவுதல், அதன் மூலமாக டெங்கு போன்ற ஏராளமான நோய்கள் இருக்கின்றன. இந்த நோய்கள் எதன் மூலம் பரவுகின்றது என்பதை நாங்கள் அறியாவிட்டாலும், நீங்கள் கொட்டக்கூடிய, நீங்கள் பாதைகளிலே வீசக்கூடிய இந்த
கழிவுகள், குப்பை கூலங்களினால் ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டாலும், அவனுக்கு மரணமே ஏற்பட்டாலும் இந்த துன்யாவிலே நாங்கள் தப்பித்து விடலாம். நாட்டு சட்டத்திற்கு நாங்கள் தப்பித்து விடலாம். ஆனால் அனைத்தையும் அறிந்த இறைவன் ஹக்கு ஜல்லஷானஹு வ தஆலாவிடத்தில் நாங்கள் நிச்சயமாக பதில் கூறியே ஆக வேண்டும். இதை இலகுவான விடயம் என்று எண்ணிவிடக் கூடாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய வேளையிலே சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்யாத, சரியான முறையில் சுத்தம் செய்யாத ஒரு மனிதருக்கு கபரிலே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகிய முறையில் சுட்டிக்காட்டினார்கள். இது போன்றுதான் எங்களுக்கு உரிய விடயங்களில் நாங்கள் சரியாக நடக்காவிட்டாலே எங்களுக்கு அதில் ஏராளமான தண்டனைகள் இருக்கின்றது சகோதரர்களே. ஆனால் அடுத்த மனிதர்களுக்கு அந்த மனிதர்களுடைய செயற்பாடுகளிலே இடைஞ்சலை ஏற்படுத்தக்கூடிய, அவர்களுடைய சூழலை மாசுபடுத்தக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்துவிட்டு இலகுவான முறையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கான பதிலை நாங்கள் நிச்சயமாக இறைவனிடத்தில் கூறியே ஆக வேண்டும். அது மாத்திரமல்ல, இதற்கு பதில் கூறுவது இரண்டாம் பட்சம். எங்களுடைய சூழலிலே பரக்கத் வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய சூழல் இறைவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட சூழலாக ஆக வேண்டுமாக இருந்தால், நிச்சயமாக எங்களுடைய சூழலை அழகுபடுத்தக்கூடிய, எங்களுடைய சூழலை சுத்தம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக அதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இறைவன் ஹக்கு ஜல்லஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையில் கூறி காட்டுகின்றார்கள். இறைவன் ஹக்கு ஜல்லஷானஹு வ தஆலா இரண்டு மனிதர்களை சபிக்கிறான், இரண்டு மனிதர்களை லானத்து செய்கிறான். கால இத்தகுல் லஆனை காலு வமல் லஆனானி யா ரசூலல்லாஹ். قال رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم الذي يتخلى في طريق الناس أو في ظلهم. அந்த லானத்து செய்யப்படக்கூடிய மனிதர்கள் யார் என்று தெரியுமா சகோதரர்களே? இறைவன் ஹக்கு ஜல்லஷானஹு வ தஆலா யார் பாதையிலே, மனிதர்கள் நடமாடக்கூடிய பாதையிலே மலம், சலம் போன்றவற்றை கழிக்கிறார்களோ, அந்த பாதையை அசுத்தப்படுத்துகிறார்களோ, அவர்களுக்கு இறைவனுடைய சாபம் நிச்சயமாக உண்டு. அதே போன்று நிழல் தரக்கூடிய இடங்களில் மரங்களுக்கு கீழாக, அது மாத்திரமல்லாமல் ஏனைய நிழல் தரக்கூடிய இடங்களை இது போன்ற அசுத்தத்திற்கு உட்படுத்துபவர்கள், இந்த இருவர்களையும் இறைவன் ஹக்கு ஜல்லஷானஹு வ தஆலா நிச்சயமாக சபிக்கிறான். ஒரு பாதையிலே இவ்வாறான சீர்கட்ட விடயங்களை நாங்கள் செய்வதால் எங்களுக்கு நிச்சயமாக இறைவனுடைய சாபம் உண்டாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். வெறுமனே மலம், சலம் போன்றவற்றை கழிப்பது மாத்திரமல்ல, இவைகளுக்கு ஒப்பான அருவருக்கத்தக்க வாடைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைப்பாடை உருவாக்குபவர்களுக்கும் இறைவனுடைய சாபம் உண்டாகும் என்பதில் நிச்சயமாக எந்தவித சந்தேகமும் இல்லை.
புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். ஒரு மனிதர் தொழுகைக்காக வேண்டி விரைந்து வருகிறார். பாதையிலே தீங்கு விளைவிக்கக்கூடிய முட்கள், குப்பைகள் போன்ற அனுகூலங்கள் இந்த இடத்திலே சொல்லப்பட்டது. பாதையிலே தீங்கு விளைவிக்கக்கூடிய முட்களாலான கிளைகள் இருந்தது. அதை அகற்றிவிட்டு பள்ளிவாசலுக்கு வருகிறார். அவருக்கு ஆரம்ப வக்து, தொழுகையினுடைய ஆரம்ப நேரம், ஜமாத்தாக நாங்கள் பள்ளியிலே தொழுவோமே, அத்தகைய நேரம் தப்பி விடுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இவரை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். இவருக்கு நன்மைகளை வழங்குகிறான். இவரை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். ஏன் என்ற காரணத்தை நாங்கள் பார்ப்போமேயானால், பாதையிலே தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விடயத்தை அவர் சுத்தப்படுத்தி அந்த பாதையை சீராக சிறப்பானதாக அமைத்துவிட்டு அந்த பாதையை தீங்கிழைக்கக்கூடிய விடயங்களை அகற்றிவிட்டு வருகிறாரே, அந்த ஒரு காரணத்தினால் இறைவன் ஹக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய பாவத்தை மன்னிக்கிறான். முக்கியமான விடயம், எமது மார்க்கத்திலே பாதணி அணிவது சுன்னத்தான விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் ஒரு ஹதீஸை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அவர் வரும்போது பாதணி அணியாத நிலையில் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களிடத்தில் வருகிறார்கள். பாதணி அணியவில்லை என்ற ஒரே காரணத்தினால் அவர்கள் அந்த ஹதீஸை அவர்களுடைய கிரந்தத்திலே, அவர்களுடைய புகாரி ஷரீஃபிலே அந்த ஹதீஸை சேர்ப்பதை விட்டும் தவிர்த்துக் கொள்ளுகிறார்கள். எந்த அளவிற்கு எங்களுடைய இமாமார்கள் இந்த சுத்தத்தை வலியுறுத்துகிறார்கள் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன், என்ன காரணம்? அது மாத்திரமல்ல, ஆண்கள் ஆடை அணியும் போது கரண்டைக்கால் மறையாதவாறு ஆடை அணிய வேண்டும். இந்த விடயமும் பாதைகளிலே உள்ள அனுகூலங்கள், குப்பைகள், கழிவுகளில் இருந்தும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவைகளின் மூலமாக ஏராளமான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கின்றது. ஏராளமான அனுகூலங்கள் எங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவேதான் இவைகளை நிச்சயமாக கட்டாயமாக தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதணி அணிவதையும் அதுபோன்று கரண்டை காலுக்கு மேலாக ஆடை அணிவதையும் ஆண்களுக்கு ஏவி இருக்கிறார்கள். இவ்வாறு எங்களுடைய இந்த ஊரிலே சில குறிப்பிடப்பட்ட இடங்களிலே ஏராளமான குப்பை கூலங்கள் கொட்டப்படுகின்றது. இவைகளை அரசாங்கம் தடுக்க முற்பட்ட போதிலும் அதற்கென்று குப்பைகளை போடுவதற்கென்று உரித்தாக்கப்பட்ட இடங்களிலே அவைகளுக்குரிய குப்பை கொட்டுவதற்குரிய வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தும் மிகவும் பொடுபோக்கானவர்களாக அந்த குப்பைகளை வாகனங்களிலே வரும்போதே வீசிவிட்டு செல்லக்கூடியவர்களாகவும் அந்த குப்பைகளை
அள்ளக்கூடியவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இந்த விடயங்களை எமது மக்கள் செய்து வருகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இது போன்று பாதைகளை குடைந்து அவர்களுடைய சொந்த வீட்டினுடைய கழிவு குழிகளை வீதிகளிலே அமைக்கக்கூடியவர்களாக எமது சமுதாயத்தினர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் முதலில் அறிய வேண்டும். இவைகள் எல்லாம் ஒரு கூடாத விடயம் அல்லவா? இறைவனுடைய சாபத்தை, இறைவனுடைய கோபத்தை பெற்று தரக்கூடிய விடயம் அல்லவா? இவைகளை தவிர்ந்து கொள்வது எங்களுக்கு கட்டாய விடயமாக, கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எமது வலைத்தளங்களிலே, பேஸ்புக் போன்ற வலைதளங்களிலே, கல்முனையினுடைய பிராந்தியங்களிலே சில குறிப்பிடப்பட்ட இடங்களிலே குப்பைகள் கொட்டப்படுகின்றது, குப்பைகள் வீசப்படுகின்றது என்பதை பல மனிதர்கள், முக்கியஸ்தர்கள் ஒரு குற்றமான விடயமாக மனிதர்களுக்கு திருத்தம் ஏற்படட்டும் என்று இவர்கள் செய்கிறார்கள். இருந்த போதிலும் எமது முஸ்லிம்களுக்கு அது ஒரு இழுக்கு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அருவருப்பை ஏற்படுத்தக்கூடிய, முஸ்லிம்கள் என்றாலே அதிகம் சுத்தத்தை பேணக்கூடியவர்கள் என்ற நிலைமைக்கு மாற்றமான ஒரு விடயமாக இந்த விடயம் எங்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. இதை வெளியில் இருந்து கவனிக்கக்கூடியவர்கள் ஒரு குற்றமான விடயமாக இந்த விடயத்தை கருதுவார்கள் அல்லவா? ஆகவேதான் எமது சமூகத்தினர்களும் எதிர்வரக்கூடிய ரமலானுக்காக வேண்டி எங்களை நாங்கள் எவ்வாறு சுத்தப்படுத்துகிறோமோ அதுபோன்று எமது சுற்றுப்புற சூழல்களையும் சுத்தப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக வேண்டும். எமது பள்ளிவாயல் நிர்வாகங்களோடு எமது ஊரினுடைய முக்கிய அமைப்புகள் இவைகளினூடாக எமது மக்கள் அனைவர்களும் ஒன்றாக எமது பிராந்தியத்தை சுத்தம் செய்வதற்கு முற்பட வேண்டும். எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்குள் நாங்கள் எமது சூழலை ஒரு அழகிய சூழலாக மாற்ற வேண்டும் என்பதை எங்களுடைய மனதிலே நாங்கள் வைத்துக் கொள்ளுவோமாக. எனினும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய உள்ளங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினால் இறைவன் ஹக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா பரிசுத்தமாக ஆக்குவானாக. அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவெல்லாம் விலக்கல் ஹராம் என்று தடுத்தார்களோ அவைகளை முற்றுமுழுதாக விலகியும் தடுத்து நடப்பதற்கும் எல்லாம் ஹக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுக்கு அருள்பாலிப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمدك يا من أحييت لنا سبل الهداية وصلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالحق مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. صلى الله عليه وآله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس اتقوا الله العظيم عز وجل وأطيعوه. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق
حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى: إن الله يحب التوابين ويحب المتطهرين. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وآله وصحبه وسلم: الطهور شطر الإيمان. وقال رسول الله صلى الله عليه وسلم أيضا: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك كريم بر رؤوف رحيم ورب حليم. الحمد لله الذي جعل الجمعة عيدا للمساكين واستغفار الذنوب للمؤمنين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس ثبتوا قلوبكم بالطاعات وصلوا على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك أجمعين، لا سيما على ساداتنا سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى، وسيدنا عمر بن الخطاب رضي الله تعالى، وسيدنا عثمان بن عفان رضي الله تعالى، وسيدنا علي بن أبي طالب رضي الله تعالى، وستنا فاطمة الزهراء رضي الله تعالى عنها، وسيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما، وسيدنا الحمزة والعباس رضي الله تعالى عنهما، وسائر الصحابة رضوان الله تعالى عنهم أجمعين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم، وخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معهم. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تسوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعلنا في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأكبر.